ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை சிறைபிடித்து விடும் தங்கமே. உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம். அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அதிகம். அதனால் சிந்தித்து செயல்படு என்றுதான் சொல்கிறேன். சோதனையின்றி வாழ்வில் சாதனைப்படுத்தியது என்று எவரும் இல்லை. சோதனைகளை கண்டு தயங்காதே. எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறி செல். நல்லதே நடக்கும். அடுத்தவர் கண்ணீருக்கு மட்டும் நீ எப்போதும் காரணமாக இருந்துவிடக்கூடாது என் பிள்ளை நீ. அதனால் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடும். செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் இருக்காது. யோசித்து பேசிவிடு. ஏன்னா வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். மனசுல வச்சுக்கோ. வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து, கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம், இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம், யாரென்று தெரியாமலே கொடுப்பதுதான் தானம். யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே. அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்து புலாகிவிடும். அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனசு அவசர சிகிச்சையில் தான் உள்ளது என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. முதல்ல காரணம், பின்வரும் விளைவுகளை பற்றி, பின்னால் நடக்கும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால் தான். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட நீ தேட நினைக்காதே. அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம். அதுபோல் தொலைந்து விடக்கூடாது நீ. ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன்? கைகள் இருந்தும் ஊனம் தானே. சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லையே. ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லையே. நீந்தினாலும் கரை சேர முடியவில்லையே. பலரின் எண்ணங்களும் வேறு, பலரின் இயக்கங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பும் ஒன்றிற்காகத்தான் உள்ளது. அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விளையாட்டினுடைய விதிமுறை வாழ்வதற்கு. உண்மைதானே? இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுன்னு தான் சொல்லணும். மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரோட உண்மையான முகங்கள். எப்போதும் தன்னுடைய ஒரு சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிடணும். இல்லையேல் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும். எனவே சிந்தித்து செயல்படு. தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும். தற்பெருமை அழிவை தேடி வரும். அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டு தரும். ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு, இல்லைனா விட்டுவிடு. உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம் தங்கமே. அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே. அவர்களிடமும் உன் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா நல்ல நண்பர்கள் தேவை, நல்ல உறவுகள் தேவை. வாழ்நாள் முழுதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவைதானே. எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ வாழும் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து விட்டு செல். அவர்கள் பார்க்கிறார்களா, என்னை நோக்குகிறார்களா, என்னை பார்க்கணும், அப்படியெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. யாரும் பார்க்க தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்ல விதமாக நடத்தி கொண்டே போ. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கி செல்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதுதான் சிறப்பு, மிகச் சிறப்பு. காயங்களின்றி வாழ உதவும் இது. ஆம் தங்கமே,
நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அன்பு செலுத்து. இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தை தான். எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ் என்று சொல்லவில்லை தங்கமே. அதீத அன்பை வைக்காதே என்று தான் சொல்கிறேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவங்கன்னு அறிஞ்சுக்கணும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கை பொறுமையோடு செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடி செல்லவே வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக உன் அப்பா நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உனக்கு தேவையானது எதுன்னு தெரிஞ்சு அதை அள்ளி அள்ளி கொடுப்பேன். நான் உன்னையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் குழந்தையே, உன்னை நான் என் உயிராக தாங்குவேன். உன்னை உனக்கான நிலையிலேயே நான் வாழ வைப்பேன். துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை. ஒரு முறை நீ ஓடிய இடத்திலிருந்து நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்கும் பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை. என்ன சாயப்பா பின்னோக்கி செல்ல சொல்கிறீர்கள் என்றுதானே கலங்குகிறாய்? நான் சொல்வதை கவனமாக கூர்ந்து கேள். பின்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே சென்றுதான் பாரேன் செல்வமே. உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக 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 கடினம்தான். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிக பெரியதுன்னு சொல்கிறேன். அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதுமே, நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். அதனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது, எதற்கும் நீ பயப்படக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய். எல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும், நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். அது நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.